அப்போ இது வந்து ஒரு போராளியின் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பார்வையாக இருக்கும். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எளிய மக்களின் பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒரு பார்வை. புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு வகையில் தெரியும். அப்போ தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் ஈழ எதிரிகளுடைய வாழ்க்கை தான் இங்கே நிறைய பேருக்கு தெரியும். அன்னைக்கு இன்று எப்படி அங்கே குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, குழந்தைகள் பிரச்சனை, இங்கேயும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் 108 முகாம்களில் ஈழ எதிரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உலகளாவிய மனித உரிமை பிரகடனம், ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அந்த பெண் குழந்தைகள் உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்திட்டிருந்தாலும் கூட இங்கே பிறக்கின்ற குழந்தைகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இங்கே பிறந்து வளர்கிற குழந்தைகளுக்கு நல்ல கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, குடியுரிமை இல்லை, வேலைக்கு வழி இல்லை அப்படிங்கிற நிலையெல்லாம் இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருந்து கொண்டிருக்குது. எல்லா இடத்துலையும் அங்கும் அப்படித்தான் இருக்கிறது, இங்கும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படிங்கிற போது இதை வெறும் திரைப்படமாக ஒரு கலையாக பார்த்து கடந்து செல்ல முடியாத பல்வேறு கருத்துக்களை இந்த மக்களுக்கு விதைக்கின்ற ஒரு படமாக இருக்கின்றது. இது ஒரு ஆழமான படம். இந்த இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் இன்னும் பல்வேறு இடங்களில் இது பெரிய வணிக ரீதியாக மக்கள்கிட்ட திரையிடப்படாவிட்டாலும் கூட அறிவுலகத்தில் இளைஞர்கள் மத்தியில், கற்றவர்கள் மத்தியில் இந்த படம் திரையிடப்படணும். இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள்.